ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நியூயார்க் சீரீஸில் எபிசோட் 16 வந்திருக்கோம். ஸோ இப்போ டைம் ஸ்கொயரை நோக்கி போயிட்டுருக்க நேரம் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா பக்கத்தில் எல்லோ டாக்ஸி, நம்ம ஊர்லலாம் ஓலா ஊபர் அந்த மாதிரி இருக்கும். இங்கே எல்லோ டாக்ஸி அப்படிங்கிறது நியூயார்க் நகரில் ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் இந்த டாக்ஸி வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி வந்து ஹவர்ஸ் பேசிஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் சம் பீக் ஹவர்ஸ்லாம் இதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. as well as இங்கே வந்து பக்கத்தில் பஸ் டெர்மினலும் இருக்குது. ஸோ பஸ்ஸஸும் யூஸ் பண்ணலாம். பட் டிராஃபிக் இருக்கிறதுனால நம்ம வந்து வாக்கில் போகணுன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பஸ் டெர்மினல்லேருந்து இங்கேருந்து பக்கத்து சிட்டிக்கும் நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஸோ இந்த தூங்கா நகரத்தில் எப்படி நம்ம இருக்க போது நைட் லைஃப் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க. அண்ட் டைம் ஸ்கொயரில் முக்கியமான ஸ்பாட்டில் ஃபோட்டோ நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இங்கே பயங்கர குளிராக இருக்குது. அண்ட் நியூயார்க் சிட்டியில் இந்த தூங்கா நகரத்தில் நம்ம வாக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரோடு க்ராஸ் பண்ணும் போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய மக்கள் வந்து நம்மளை சுற்றி நடந்துகிட்டே இருக்காங்க. மணி என்னன்னு பார்த்தீங்க அரௌண்ட் 10 o'clock. ஸோ இந்த 10 o'clock கூட வந்து இவ்வளோ வெளிச்சமாக பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்ணை கவர்ற விதத்தில் ரொம்ப இன்ட்ராக்டிவ் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. நிறைய ஆட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. நிறைய பிராண்டட் ஷாப்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏஎம்சி தியேட்டர், இது ரொம்பவே வந்து ஃபேமஸ் தியேட்டர்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சூப்பர் மூவிஸ்லாம் வந்து நிறைய மூவிஸ் வந்து இங்கே வந்து போடுவாங்களாம். ஸோ மக்கள் இதை வந்து பார்க்குறதுக்கு பிகாஸ் திஸ் இஸ் த ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூயார்க் சிட்டியில் வந்து நைட் லைஃப்ங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அண்ட் கிறிஸ்மஸ் டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா செலிப்ரேஷன் நியூ இயர் டைம்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. as well as இங்கே வந்து நிறைய மூவிஸ் வந்து இங்கே போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டால்பி சினிமாஸ், ஐமேக்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அண்ட் குட்டி குட்டி பொட்டிக்கடை மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இங்கேயும் சில சோவினர்ஸ்லாம் விற்கிறாங்க. அண்ட் இங்கே ரொம்ப வெதர் வந்து பேடாக இருக்கிறதுனால ஸோ உல்லன் வேர்ஸும் அங்கங்கே காணப்படுது. அது மட்டும் இல்லை, இங்கே நியூயார்க் வரவங்க எஸ்பெஷலி வந்து ஐ லவ் நியூயார்க் டிஷர்ட்டுங்கிறது கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லை, சோவினர்ஸ் நிறைய இருக்குது. அண்டு சில கடையிலலாம் நான் வந்து பார்க்கும் போது நிறைய டிஷர்ட்ஸோட வகைகள் நிறையா பார்த்தேன். அதே மாதிரி இங்கே உள்ள ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, இந்த ஊரில் என்னென்னலாம் ஃபேமஸோ அதோட சோவினர்ஸ்லாம் விற்பாங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ் வந்து ஐ லவ் நியூயார்க்குங்கிறது ரொம்பவே வந்து எல்லோரும் வாங்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே என்னடா அது அப்படின்னு பார்க்கும்போது சோவினர்ஸ்குள்ளே அங்கே ட்ரம்ப்போட ஸ்டாச்சுவும் நான் குட்டி சோவினர்ஸாக பார்த்தேன். அது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு கண்டிப்பாக ஒரு மெமரியாக இருக்கும். நியூயார்க் வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிஃப்ட் ஷாப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் நடந்து வந்துட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா ஹாரி பாட்டர், ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஹாரி பாட்டரும் அங்கே போயிட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய சூப்பரான டிக்கெட்ஸ் வந்து மூவிஸ்க்கு இங்கே விற்றுட்ருந்தாங்க. அண்ட் நியூயார்க் சிட்டி வரவங்க இந்த ஹார்ட் ஆஃப் சிட்டியில் வந்து கண்டிப்பாக வந்து இதை என்ஜாய் பண்ணுறது சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம நியூயார்க் சிட்டியில் டைம் ஸ்கொயர் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கள் லொக்கேஷன்னா மிட் டவுனில் மேன்ஹாட்டன் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. இது ரொம்பவே ஃபேமஸான இடம் அண்ட் வைப்ரண்ட்டான பிளேஸ் கூட. நியூயார்க் சிட்டியில் மட்டும் இல்லை, இந்த உலகத்திலே அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லை, இதை வந்து தூங்கா நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தூங்கா நகரம்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா 24/7 இதில் உள்ள பில் போர்ட்ஸ் எல்லாமே வந்து எல்இடி லைட்டு அண்ட் தேட்டர்ஸு, ரெஸ்டாரண்ட், ஷாப்ஸு முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா நைட் லைஃப்க்கு ரொம்பவே வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். அண்ட் நைட்டு நீங்கள் என்ன டைம் போனாலும் இங்கே வந்து மக்கள் வந்து நடந்துக்கிட்டே ஒரு இடத்தையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. இது வந்து நியூயார்க்கில் வந்து டைம் ஸ்கொயரில் வந்து இன்னும் பார்க்குறது வந்து ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சுமார் ஒரு நாளைக்கு மக்கள் டூரிசம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் பேர் இதில் நடந்து பயணம் பண்ணுறாங்களாம். இது சாதாரண நாளில் தாங்க. இதே இப்போது நமக்கு நியூ இயர் டைமாக இருக்குது அப்படின்னா இங்கே நுழையிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த குளிர் காலத்தில் டிசம்பர் 31 டிசம்பர் எல்லாமே வந்து பனி பொழிகிற டைமு. அது மட்டும் இல்லை, இங்கே உள்ள ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும், எந்த ஷாப்ஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து ரொம்பவே அலமோதுமா. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நீங்கள் நிற்கும் போது இங்கே மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது. பட் நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வரத்துக்கு ட்ராவல் பண்ணி வரணும் அப்படின்னா அந்த காஸ்ட் ஆஃப் டிக்கெட் ரொம்பவே ஹை ப்ரைஸாக இருக்கும் டிசம்பரில். அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இதை வாட்ச் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டுங்கிறது டைம் ஸ்கொயரில் நடக்குது. அது என்ன ஈவெண்ட்டுங்கிறத நான் சொல்கிறேன். இது நியூயார்க்கில் வந்து நியூ இயர் பால் ஈவெண்ட் ட்ராப் ஈவெண்ட், அதாவது நியூ இயர் பால் ட்ராப் ஈவெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ டைம் ஸ்கொயரில் அங்கே வந்து ஒரு 60 செகண்ட்ஸில் அந்த டைம் கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் டிசம்பர் 31 அன்னைக்கு. ஸோ அங்கே வந்து இந்த கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய மக்கள் அதை பார்க்குறதுக்குனே வந்து அந்த இடத்துல நின்று நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறது ரொம்பவே வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த லைவ் ஷோஸ், பர்ஃபார்மன்ஸ், ஃப்ளாஷ் மாப்ஸ், அந்த மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட்டான பிளேஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். இதை வந்து டைம் ஸ்கொயர்னு சொல்கிறதோட இதை வந்து லாங் ஏக்கர் ஸ்கொயருங்கிறது தான் ஆக்சுவலி இது உண்மையான பேராக இருந்துச்சான். அதுக்கப்புறம் காலப்போக்கில் இதை வந்து மாற்றிட்டாங்க. அண்ட் 904 வந்து இதை வந்து பேர் மாற்றம் பண்ணதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நார்மல் டேயில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த இடத்துக்கு நம்ம நடந்து வந்து போகிறது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது. கூட்டம் இருக்க தான் செய்யும். பட் நார்மல் டேஸோட நீங்கள் வந்து நியூ இயர் டைம் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் டிசம்பர் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கச்சக்கமான ட்ராவலர்ஸ் இருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து போகிற வந்து பாதைகளும் வந்து ரொம்பவே வந்து நடக்கவே வந்து கண்டிப்பாக ஸ்டாமினா வேணும், எனர்ஜியும் வேணும். என்ன தான் நீங்கள் வந்து கார்லாம் வச்சுருந்தாலும் இங்கே நீங்கள் பார்க் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அண்டு மோர் ஓவர் பார்க்கிங் பண்ணாலும் சார்ஜஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ வாக் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுல தான் இந்த அழகே நிறைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ இங்கே சிட்டி பஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் எல்லோ டாக்ஸி அண்ட் குட்டி ரிக்ஷா இதெல்லாம் பார்க்கும்போது இன்னமும் வந்து இந்த நியூயார்க் சிட்டியை வந்து அழகுபடுத்துது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ வி லவ் நியூயார்க் அப்படிங்கிறத எல்லா இடத்துலையுமே வந்து இதில் பதிச்சிருக்காங்க. பிராண்டடான ஷாப்ஸாக இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும், ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இங்கே வந்து பிரம்மாண்டத்தக்க விதத்தில் அந்த எல்இடி போர்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து கண்ணை கவர்ற விதத்தில் இருக்குது. அண்ட் நியர்பை நம்ம வந்துட்டோம். ஸோ டைம் ஸ்கொயரை நோக்கி வந்துட்டோம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நீங்களும் என்னோட சேர்ந்து டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மியூசிக்கல் ப்ளே நடந்துட்டு இருக்கு. த ப்ராட்வே ஷோஸ் அண்ட் எல்இடி பில்போர்ட்ஸ் அண்ட் லைட்ஸ் 24/7 இங்கே வந்து நடந்துட்டு இருக்குமா. அது மட்டும் இல்லை, ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸ், கேரக்டர், அதாவது கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அஸ் வெல் அஸ் மியூசிஷியன்ஸ் எல்லாருமே வந்து இங்கே நிறைய ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இங்கே ரொம்பவே போகும். மக்கள் அதை பார்க்குறதுக்குனே, இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுறதுக்குனே டைம் ஸ்கொயரை வந்து வருவாங்க. ஸோ ரொம்ப பிராண்டடான ஷாப்ஸு, மேக்கப் இருக்கட்டும் அண்ட் க்ளோத்ஸாக இருக்கட்டும், ஸோ லைக் செஃபோரா பியூட்டி, அது மட்டும் இல்லை நிறைய பிராண்டட் ஷாப்ஸ் லைக் லூயி விட்டான், நிறைய ஹேண்ட்பேக்ஸ் மட்டும் கிடையாது, க்ளோத்ஸும், லீவைஸ், ஸோ மெனி எக்ஸ்க்ளூசிவ் பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே இந்த நியூயார்க் சிட்டியில் டைம் ஸ்கொயரை சுற்றி ஷாப்பிங் ஏரியாவுக்கு பெஸ்ட் பிளேஸ். அண்ட் நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி அங்கங்கே வந்து கிட்ஸையும் சரி அடல்ட்ஸையும் சரி என்கரேஜ் பண்ணுற விதத்தில், ஹாப்பி பண்ணுற விதத்தில் அங்கங்கே வந்து அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அந்த மாதிரியும் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பசிச்சதுன்னா பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட்ஸு, ஷாப்பிங்கு, அது மட்டும் இல்லை இந்த நைட் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கும் இங்கே பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து நிறைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், மியூசிக் பர்ஃபார்மன்ஸ், லைவ் கான்சர்ட் எல்லாமே இங்கே போயிட்டு இருக்கு. இது நார்மல் டேவாக இருக்கிறதுனால இங்கே வந்து நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து நியூயார்க் டைமில் இந்த இடத்துல நியூயார்க்கில் எஸ்பெஷலி December 31 அப்போது இங்கே வந்து டைம் ஸ்கொயரில் நிற்கிறதே வந்து கஷ்டம்னு சொல்லலாம். அண்டு தூங்கா நகரத்தில் நம்ம டைம் ஸ்கொயரில் இருக்கோம். எல்லா இடமும் பார்த்திங்கன்னா கண்ணை கவர்ற விதத்தில் இந்த எல்இடி பில்போர்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து காணப்படுது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நியூயார்க் சிட்டியில் இந்த டைம் ஸ்கொயரில் ஏதோ ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அது பேசும் பொருளாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த இடத்துல எது நடந்தாலும் ரொம்பவே சிறப்பாக வந்து அது வெளியில் பேசுகிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட விதத்தை வந்து அமைக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கான்சர்ட்டு, அது மட்டும் இல்லை மியூசிக், லைவ் பர்ஃபார்மன்ஸ், டான்ஸிங், அது மட்டும் இல்லை ஃபோட்டோஷூட், இதெல்லாமே வந்து இந்த சைடு நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே லைவாக கொரியன் டான்ஸ் பின்னாடி போயிட்டு இருந்துச்சு, அது பின்னாடி தான் நம்ம இங்கே இருக்கோம். ஸோ இதை பார்க்குறதுக்குனே மக்கள் நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக திகழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ சூப்பரான டான்ஸு பர்ஃபார்மன்ஸோட இங்கே எல்லாரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்களும் சேர்ந்து என்னோட என்ஜாய் பண்ணி டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி இங்கே 3 to 4 lakhs பீப்புள் ஒரு நாளைக்கு டூரிஸ்ட் வந்து க்ராஸ் பண்ணுறாங்களாம். அண்டு நியூயார்க்கில் இந்த நியூ இயர் பால் ட்ராப் ஈவெண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். ஸோ நம்ம நின்றுட்டுருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு சிலை இருக்குது, அது பின்னாடி டைம் ஸ்கொயர் நீங்கள் பார்க்க முடியும். அதில் தான் வந்து பால் ட்ராப் ஈவெண்ட் வந்து எவ்வளோ டைம் இருக்குது அப்படிங்கிறத 60 செகண்ட்ஸ்லேருந்து கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணி அந்த நியூ இயர் பிறக்கும் போது எல்லாரும் அதை ஷவுட் பண்ணுறதும், இங்கே வந்து ஒருத்தங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதும் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிற எல்இடி பில்போர்ட்ஸ்லாம் வந்து நம்மளோட ஆட்ஸோ இல்லை நம்மளோட ப்ரப்போசலோ, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பே பண்ணலாம். அது இந்தியன் காசுப்படி நமக்கு 10,000லேருந்து 8 lakhs வரைக்கும் காஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலி நம்ம இந்த டைம் ஸ்கொயர் இடத்துக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ வினய் தாண்டி வருவாயா, நிறைய தமிழ் வேட்டையாடு விளையாடு மூவி, நிறைய கௌதம் மேனன் மூவிஸாக இருக்கட்டும், நிறைய படங்களில் இந்த இடம் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். ஸோ த நியூயார்க் சிட்டியில் த ஹார்ட் ஆஃப் த வேர்ல்டில் இருக்கும். எஸ்பெஷலி த டைம் ஸ்கொயர். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஆட்ஸ் வந்து அந்த எல்இடி போர்ட்ஸில் கண்ணை கவர்ந்து சூப்பராக ரொம்பவே பிரம்மாண்டமாக இந்த நைட் லைஃப் வந்து ரொம்ப அழகாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடம் வந்து சில மழை காலங்களில் லாக் பண்ணி வைப்பாங்களாம். அண்ட் நியூ இயர் டைமில் எப்படி இருக்குது, நார்மல் டைமில் எப்படி இருக்குங்கிறதுக்கு தான் நான் சில ஃபோட்டோஸை உங்களோட ஷேர் பண்ணேன். இதுதான் அந்த பால் ட்ராப் ஈவெண்ட். ஸோ இவ்வளோ கூட்டத்தில் இங்கே வந்து நிற்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே போர்ட்ஸ்லலாம் வந்து நம்ம வந்து பே பண்ணி நம்ம ஒரு பர்த்டே செலிப்ரேஷனாக இருக்கட்டும், லவ் ப்ரப்போசலாக இருக்கட்டும், இந்த மாதிரி போர்டில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா சின்ன போர்டு, பெரிய
போர்டு அந்த மாதிரிலாம் எல்இடி போர்டில் டிஸ்ப்ளே பண்ணலாமா. இது நம்ம ஊர் காசுப்படி பார்த்தீங்க அப்படின்னா 3000, 10,000, 12,000 அந்த மாதிரி செகண்ட்ஸ்க்கும் அந்த டைமுக்கும் எவ்வளோ தூரம் வந்து எந்த போர்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, இந்த எல்இடி போர்டில் எந்த இடத்துல உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத அங்கே நீங்கள் வந்து பே பண்ணி அவங்களோட இந்த நியூயார்க் சிட்டியில் டைம் ஸ்கொயரில் நீங்கள் வந்து உங்களோட ப்ரப்போசலாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பிராண்டோ பிஸ்னஸோ ஏதோ ஒரு பிராண்ட் வச்சுருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணோன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் வந்து பணம் கட்டிட்டு எந்த இடத்துல வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த செகண்ட்ஸில் நீங்கள் அந்த விளம்பரத்தை பார்க்கலாம். ஸோ இங்கே நிறையா வந்து லைவ் கான்சர்ட் அண்ட் மியூசிக்கல் ஈவெண்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டி, அந்த நியூயார்க், அந்த கிராஸ் ரோட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், எஸ்பெஷலி டைம் ஸ்கொயரை நம்ம வந்து இங்கே பஸ்ஸஸில் ஹாப் ஆஃப் பஸ்ஸஸ்லேயும் பார்க்கலாம். பட் நடந்து போகிறது ஒரு அற்புதமான விஷயம். என்னோட சேர்ந்து நீங்களும் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே வந்து நம்ம நியூ இயர் டைமில் நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து கூட்டமாகவும் நெரிசலாகவும் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இதை வாட்ச் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி வந்து எல்லாமே வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லேருந்து எல்லாமே ஜாம் பேக்டாக இருக்கும். வந்து ட்ராவல் பண்ணுறதும் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அண்ட் பனிக்காலத்தில். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்ல்டுக்கு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ நியூயார்க் வந்து டைம் ஸ்கொயருங்கிறது ரொம்பவே வந்து இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ் டு விசிட்னு நான் சொல்லுவேன்.